السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்றைய தினம் தஹஜ்ஜுடைய நேரம் இந்த துஆவை 70 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை 70 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வருமானத்தை அவன் அதிகரிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிகரிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு வரக்கூடிய நேரம், அவனிடம் உதவி தேடுவோர்களை அல்லாஹ் பார்த்திருக்கக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். நாம் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் 70 தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல் குர்ஆனினுடைய ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சூரா ஆல இம்ரானினுடைய 8வது வசனம், ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் எனும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளியாவாய் என்று வரக்கூடிய இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆ. இதனை 70 தடவைகள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவன் சீராக்குவான். இந்த துஆ இருக்கின்றதே, அல் குர்ஆனிலே ரப்பனா என்று வரக்கூடிய கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இந்த ரப்பனா என்று வரக்கூடிய துஆக்கள் இருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு துஆ தான் இந்த துஆ. சூரத்துல் ஆல இம்ரானிலே வரக்கூடிய இந்த துஆ. இதனை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.